வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் சிப்ஸு தாங்க. என்னோடய பசங்க கோவக்காய் சிப்ஸ்னால் சாப்பிடுவாங்க, பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு கோவக்காய் சிப்ஸ் செய்ய போகிறேன். வாங்க, கோவக்காவை முதல்ல என்ன பண்ணணும், நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கோவக்காயில் வந்து அதிகமாக நீர் இருக்கும். இப்போ அதை நீரை வந்து உறிஞ்சணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு பவுடர் தேவை. அதனால தான் நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துருக்கேங்க. அதை வந்து நம்ம ட்ரையாக தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் மேலே போடணும். இப்போ இதுக்கு என்னென்ன பொடி சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், உப்பு போட்டு முதல்ல நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இது கூட என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானாக ஒரு மசாலா கொஞ்சம் அரைச்சி இந்த கோவக்காலையும் சேர்த்து அப்படியே பெரட்டி எண்ணெயில் போட்டுருவேங்க. என்னன்னு பாருங்கள், கொஞ்சமாக காஞ்ச மல்லி, சோம்பு கொஞ்சமாக சீரகம். நான் இப்போ எடுத்த கோவக்காய் எவ்வளோக்கு வந்து 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோவுக்கு இந்த அளவில் தாங்க நான் போடுவேன். சீரகம், இது கூட மிளகா வத்தல் ஒரு 6 மிளகா வத்தல். இந்த மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா காரமே இருக்காது, நான் வாங்கிட்டு வந்தது கடையில். அதனால் நான் ஒரு 6 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 மிளகா வத்தல் சேருங்க. இல்லை காரம் தேவைப்படும்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 மிளகா வத்தல் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மிளகா வத்தலில் இருக்க காம்பெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துகிட்டு மிளகா வத்தலை நம்ம ஏற்கனவே மல்லி இதெல்லாம் வச்சுருக்கோம்ல அதிலேயே சேர்த்துக்குவோம். இது கூட கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்தாலும் நல்லா இருக்குங்க. இருந்தாலும் எனக்கு உளுந்தம்பருப்பு தான் பிடிக்கும், அதனால் நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பூண்டு, அது வந்து தோல் உரிக்காமல் பொடி பூண்டு, ரசப்பூண்டு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பூண்டு சேர்த்தோம்னா வதவதன்னு ஆயிடும். அதனால் இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் நம்ம அந்த கோவக்காவை போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ரீஃபண்ட் ஆயில் இல்லை பாம் ஆயில் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் வேண்டாம். இப்போ பாருங்கள், கோவக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் மாவு அப்படியே கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்படி தாங்க திப்பியாக அரைக்கணும். ரொம்ப பவுடராகவோ இல்லை பேஸ்ட்டாகவோ அரைக்கக்கூடாது. இதையும் அதில் போட்டு சேர்த்து இப்போ நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க மாவு இதெல்லாம். ஏன்னா நம்ம கோவக்காயில் இருக்க தண்ணியை உரியதுக்காண்டி தான் நம்ம மாவு போட்டிருக்கோம். அதனால் நம்ம கையில் நல்லா ஒட்டாது. நம்ம அரைச்சி போட்டு வரோம் பார்த்திங்களா, இந்த பவுடரையுமே கோவக்காய் நல்லா பிடிச்சிக்குங்க. இப்போ இதே மாதிரி கிளறி நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் தேவையில்லைங்க. நம்ம அப்படியே வந்து சட்டியில் போடலாம். அதனால தான் நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டியே காய வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிரும். நம்ம இதை ஒரு 5-6 தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஒன்றா எடுத்து சட்டியில் போட ஆரம்பிச்சிடுவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கோவக்காவை ஒன்றா எடுத்து அப்படியே கொஞ்சமாக போட்டுருவோம். நிறைய போட்டோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே அப்பி பிடிச்சிக்கும். நம்ம மறுபடியும் அதை கரண்டியில் போட்டு கொத்தி விட்டு பிச்சு எடுக்கணும். அதனால் என்ன பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடுற மாதிரியே அப்படியே கோவக்காவெல்லாம் எடுத்து போடுவோம். சட்டியில் ஒட்டவே ஒட்டாதுங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம் அடி பிடிச்சிருமான்னு சொல்லிட்டு. அடி பிடிக்கவே பிடிக்காது, சட்டிலையும் ஒட்டாது. அளவான ஆயில் போட்டு பொரிச்சு எடுத்தாவே போதுங்க. இப்போ பாருங்கள், ஒன்று கூட ஒட்டவே இல்லை. நம்ம தனித்தனியாக தான் எடுத்து போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், கரண்டியில் கிண்டி விடும்போது கரண்டிலையும் ஒட்டலை, பாத்திரத்துலேயும் ஒட்டலை, ஆயிலையுமே பிரியவே இல்லைங்க. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காவோட கலர் மாறவே மாறாதுங்க. அப்படியே நம்ம என்ன கிளிப்பச்சை கலரில் போடுறோமோ அந்த கோவக்காய் அந்த பச்சை கலரில் அப்படியே இருக்குது நம்ம பொரிச்சு எடுத்தாலுமே. அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் கோவக்காயை வந்து வறுக்காமல் பொரிக்காமல் நான் சிப்ஸு போட்டுருவேங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சாம்பார். என் பசங்களுக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். அதனாலே இன்றைக்கி நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பீன்ஸ், கேரட்டு, சௌச்சவு, கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சாம்பாரும் கோவக்காய் சிப்ஸுனால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி அந்த காம்பினேஷனில் பண்ணேன். சரி, சாம்பார் இது ஆர்டினரி சாம்பார் தானே, அதை ஏன் வீடியோ எடுக்கணும்னா அதை நான் எடுக்கலை. அதுக்கு பதில் கோவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிப்ஸுன்றது. குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடுத்தா. அதனால தான் இதை மட்டும் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நான் இன்னொரு நாளைக்கு நானே மசாலா அரைச்சி சாம்பார் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எங்கேயாவது கலர் கொஞ்சமாவது மாறி இருக்கான்னு பாருங்கள். இது என்ன ரெட் கலரில் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவக்காய் வந்து பழமாக இருந்துச்சு. சரி, காய் போட்டால் தான் வருமா, பழம் போட்டால் வராதான் என் பையன் கேட்டான். அவனுக்காண்டி அந்த கோவக்காய் பழத்தில் அந்த மசாலாவை அப்படியே நல்லா பெரட்டி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கோவக்காய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நான் வந்து காலையில் பசங்க டிஃபன் பாக்ஸ்க்காண்டி தான் ரெடி பண்ணேன். அதனால் டிஃபன் பாக்ஸில் பசங்களுக்கு போட்டு வைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்து ஒரே இதை பொரிச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் தான் எடுத்து போடுறேன். அதே மாதிரி தாங்க செகண்ட் டைம் நீங்கள் போட்டாலுமே எண்ணெயில் ஒட்டவே ஒட்டாது. என்னோடய பையன் பார்த்திங்கன்னா கோவமாக இருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே கிச்சனில் சமைக்கும் போது அவனும் கூட வரேன் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுவான். இது காலை டைம்னால அவனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டேன். நான் இல்லாமல் நீங்களாக சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருக்காப்புல.
அவங்க அப்பா அதனால் சமாதானப்படுத்துறதுக்கு சரி இந்த ஃப்ரை பண்ண சிப்ஸை கொண்டு போய் கொடுத்து அவனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலான்றாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுவான். எப்படி செய்கிறது?